ஓஹோ, ஹியரிங் டேட்டை மாற்றிட்டாங்கன்னா அப்படின்னா சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணியே தானே ஆகணும். இது மார்னிங் ஃபர்ஸ்ட் திங் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் பேப்பர்ஸ் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். என்ன பிரச்சனை வரும்? நோ 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 நோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் திரும்பி ஃபோன் பண்றேன். இல்ல, நான் திரும்பி ஃபோன் பண்றேன். சாரி. உன்னால போன்ல கூட நிம்மதியா பேச முடியல. இனிமே உன் வாழ்க்கையில நீ நிம்மதியா இருக்க முடியாது. ஆமா, இன்னைக்கு உனக்கு முதல் ராத்திரி. என்ன பண்ண முடியும்? உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன உணவு கிடங்கு தீப்புடிச்சு எரிஞ்சு போச்சு. கடமை தவறாத புருஷனை கடமை தவறாத பொண்டாட்டி வழி அனுப்பிச்சு வச்சிருக்க இல்ல மேடம். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த தீ விபத்துக்கு காரணம் ஆடியன். ஆமா, ஏதோ என்னால முடிஞ்சது. இனிமே அடிக்கடி இந்த மாதிரி விபத்து நடந்துட்டே தான் இருக்கு. வரேன். ஆசி, இப்போ உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இதுவரை பெரிய பங்களால இருந்துகிட்டு 3 வேளை சோறு தின்னுக்கிட்டு நல்ல அல்சேஷன் நாய் மாதிரி இருந்தேன். இப்ப ரோட்ல கிடைக்கிற சின்ன சின்ன எலும்பு துண்டுக்கெல்லாம் தெரு நாய் மாதிரி அலையறியே. இது வரைக்கும் எல்லாரும் உன் வீட்டை தேடி வந்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? நீ எல்லாரையும் தேடி வீடு வீடா போயிட்டு இருக்க. ரியலி சேட். போங்க குழந்தனாரே, போயிட்டு வாங்க. காயத்ரி, சொல்லுடி மதுபாலா. நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன்ல பராந்தகன் மகள் புக்கு. ஆமா, அது கிடைச்சிருச்சு. சாண்டலியன் புக்கு தேடிட்டு இருந்தியே, அது கிடைச்சிருச்சா? இல்லடி, அது கிடைக்கவே இல்ல. நீ புக் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்டி. இதே என்ட்ரி போடு, நான் வந்துடுறேன். சரி. ஏய், என்ட்ரி போட்டியாடி? போட்டேன்டி. தவிப்பு. மேடம், ஆல்ரெடி சார் இந்த புக்ஸ் எடுத்து வச்சிருக்காரு.
இந்தாங்க மேடம், என்ட்ரி போட்டாச்சு. நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன்டி. நாளைக்கு பார்க்கலாமா? என்னால நாளைக்கு மார்னிங் வீட்டுக்கு வர முடியாது, நிறைய வேலை இருக்கு. ஈவினிங் தான் மீட் பண்ண முடியும். சரி. என்னடி நான் பாட்டு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கேன், நீ ஒன் வேர்ட் ஆன்சர்ல பதில் சொல்லிட்டு இருக்க. உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்கு? ஒண்ணும் இல்ல காயத்ரி, அவர் செலக்ட் பண்ணி வச்ச புக்கெல்லாம் பாத்தியா? ஒண்ணுக்கு சம்பந்தமே இல்ல, ஆனா ரசிச்சு படிக்கணும்னு தோணுச்சு. ஏய் புக்க மட்டும் ரசிடி, அவனை ரசிச்சிடாத. ஏய், நான் இப்ப அவரை பத்தி ஏதாவது சொன்னனா? ஏய் பாத்தியா பாத்தியா, அவரு இவருன்னு எவ்வளவு மரியாதையோட பேசுற. சீச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ வா. என்னடா மச்சான், பார்த்த படத்தே பார்த்து என்னடா பண்றது மாமா? பல்லான படத்தை தான்டா பார்க்கணும். ஏய் மச்சான், என்ன புக்கு நிறைய படிச்சு அறிவு வளர்த்துற மாதிரி தெரியுது. நான் புக்ஸ் எல்லாம் படிக்கிறது இல்ல மாமா, ஸ்ட்ரைட்டா அனுபவம் தான். அப்போ உங்ககிட்ட வந்த அறிவும் அனுபவம் வளர்ந்துருன்ற. ஆமா மச்சி. ஏய் என்ன பாக்குற? எங்க 2 பேரும் யார் சூப்பராங்க சொல்லி பாக்குறியா? உங்க சாய்ஸ் யாரா இருந்தாலும் ஓகே. என்ன மச்சான்? ஆமா மாமே, கரெக்ட் தான். ஆனா ஒண்ணு, எங்க 2 பேருக்குள்ள எது கிடைச்சாலும் ஷேர் பண்ணிப்போம். எப்படி வசதி? இத புடி. ஏய் வேணாண்டி வேணாண்டி, போயிடலாம் வாடி. ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எல்லா அம்மாவும் தன் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தான் கொடுப்பாங்க. உங்க அம்மா என்ன உங்களுக்கு சாக்கடை தண்ணியா கொடுத்தாங்க? ஏய் என்ன விட்டா ஓவரா பேசுங்கடா. மனுஷன பெரிய அறிவு நினைப்பா. ஓவரா சீன்டற நாசம் பண்ணுவேன். வண்டா ஹீரோ. ஏய் என்ன பெரிய ஹீரோ நீ? பொம்பளை அடிமை வந்துட்டு இருக்க. பொம்பளைங்க மேல கை வச்சா தட்டி கேட்க ஹீரோவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மனுஷனா இருந்தாலே போதும். தேவைப்பட்ட அந்த ஹீரோ மாதிரி என்னால அடிக்கவும் முடியும். அட்ரா பக்கம் அட்ரா அட்ரா. ஏய் ஏய், பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன். எப்படி வசதி? வரியா? வாடா. ஏய் வாடா சார். வாடா சார். வா வா மாப்ள போலாம். வா வா. ஏய் என்னடா முறைக்கிற? போடா. அதான் போறல சார், சும்மா கத்திங்கற. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. இந்த காலத்துல பொண்ணுங்க தைரியமா இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா கூடவே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ சத்தம் கேட்டு உள்ள இருந்து நான் வந்தேன், இல்லன்னா என்ன இருக்கும்? தேங்க்ஸ்ங்க. போங்க போங்க. ஏய் மது, வா போலாம் வா. அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு அவனையே பாத்துக்கிட்டு இருக்க? இல்லடி, இதே வேற யாராவது இருந்திருந்தா நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிருப்பாங்க. ஆனா இவரு நிறைய படிக்கவும் செய்யறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடியே வந்து நிக்கிறாரு. ஆம்பளைனா இப்படி தாண்டி இருக்கணும். ஏதோ பூகம்பமோ சுனாமியோ வரப்போகுது. மேபி. அடிப்பாவி, வா. மாசி, ஹோட்டல் பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. தங்கச்சியும் சித்ராவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு நேரம் வர்றப்பா. வச்சிரு வச்சிரு. டேய், மாசி இவ்வளவு செலவழிச்சு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காப்புல. பொறுப்பா ஒழுக்கமா இருந்து பொழைக்கிற வழியை பாரு. சரிதானா? ஐயா, இந்த ரைட் சைடுல ஃபுல்லா வெஜிடேரியனுங்கய்யா, அந்த லெஃப்ட் சைடுல ஃபுல்லா நான் வெஜிடேரியனுங்கய்யா. சரி, இந்த பார் ஐட்டம்லாம் இங்கே வச்சிருக்கீங்க? ஐயா, பாருக்கு பர்மிஷன் கிடைக்கலையா? சும்மா விழுந்து இருந்துச்சு வேலை பார்க்குற மாதிரி சோக்காம கூடாது. வேலையை ஒழுங்கா பார்க்கணும். சரி, பாரு ரொம்ப முக்கியமே நமக்கு. சரிங்கய்யா, நான் எப்படியாவது லைசன்ஸ் வாங்கிட்டு போப்போம். ஐயா, இது ஒரு ஃபவுண்டனுங்கய்யா.
அது ஒரு ஃபவுண்டனுங்கய்யா. இந்த ஃபவுண்டன்ல 24 மணி நேரமும் தண்ணி வந்துகிட்டே இருக்குங்கய்யா. ஆமாங்க. கேள உன் பேர் மொக்க தானே? நீர்மலையும் தானே வந்திருக்கிறா? பேண்ட் சட்டையை போட்டு பெல்ட்டை மேலே கட்டிட்டுனாக்கா பவுண்டரில் தண்ணி வரதெல்லாம் சொல்லி காமிப்பியா? எனக்கு தெரியாதா? போயா. சரிங்க. இங்கே வா. இது வரைக்கும் கோயில் காலம் மாதிரி சுற்றிட்டு தெரிஞ்சா இனிமேல் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும்டா. இந்த குளங்குட்டையில் தெரியுமே வாத்து மாதிரி, அது பேர் என்ன? ரம்யாப்பா. இன்னும் பேரை மறக்கலையோ? இல்லை, நீங்கள் கேட்டீங்கன்னா சொன்னேன். இது வரைக்கும் எவ்வளோதான் நல்லது கெட்டது சொன்னேன், அதெல்லாம் கேட்டியா? இந்த பாடுறா, அந்த 3 அடியில் குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்குமே, அதோட சுற்றுறதை விட்டுரு. ரோட்டில் முன்னு கொண்டு வர வழியை பாரு. இனிமேல் அங்கேயே சுற்றினா இங்கேயே சுற்றினான்னு யார் மூலமாவது கேள்விப்பட்டேன், தொலைச்சிடும். புரியுதா? டேய், நான் கல்யாணம் காட்சியெல்லாம் இருக்கு, முன்னுக்கு வர்ற வழியை பாரு. முயற்சி பண்ணுறேன். என்னது முயற்சி பண்ணுறியா? ஏண்டா உன்னை என்ன பெரிய பாறாங்களை தூக்க சொல்கிறேன்? முயற்சி பண்ணுறாராம்ல முயற்சி. இவர் பெரிய தேவதாசே, பார்வதியை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாராம். மறக்கிற ஓ ஓடா. யோ மக்க. ஐயா முதலாளி. இனிமேல் நான் இல்லையா முதலாளி, குட்டி தான் உனக்கு முதலாளி. சரிங்க ஐயா. யோ, உன்னை கிராமத்துலேருந்து கூட்டியாந்து இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு மேனேஜர் ஆக்கியிருக்கேன், ஏன் தெரியுமா? தெரியாதுங்க ஐயா. இந்த குட்டி பையன் அந்த குட்டியோட சுத்தமாக பார்த்துக்கணும். சரிங்க ஐயா. ஐயா நீங்கள் இதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீ கிராமத்துலேருந்து வந்திருக்கிற, இங்கே கலர் கலராக பிள்ளைங்கள்லாம் வரும். நீ கலர் கலராக கனவு கண்டு காஞ்ச மாடு கம்பளை விழுகிற மாதிரி இங்கேயும் விழுந்துடக்கூடாது. ஐயா நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லைங்க ஐயா. சொல்லும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கு, நடைமுறையில் காமி. போ போ போ. சரிங்க ஐயா. இந்த இடத்த பார்த்தா நமக்கே கொஞ்சம் கலகலப்பாக தான் இருக்குது. என்ன தம்பி காலையில் இப்படி மூட் அவுட் ஆகி உட்காந்துருக்கீங்க? பின்னையா 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ரெஸ்டாரண்ட்டை வச்சு கொடுத்தாலும் கொடுத்தாங்க, காலையிலேருந்து கிலோ கணக்கில் அரைச்சினேன். அட விடுங்க தம்பி, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆவாங்க. அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் திரும்பி பாருங்க. கலர் கலராக பொண்ணுங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோமா இல்லை பூக்கடை வச்சிருக்கோமான்னு சந்தேகமாக இருக்குது தம்பி. விதவிதமாக பொண்ணுங்க. ஓப்பனிங்கே இப்படின்னா போக போக பொண்ணுங்க வந்து குவிஞ்சிட மாட்டாங்க. போய போடாங்கிற. சரி. இப்படி போ. ஆரம்பிச்சிட்டியா? இவர் மட்டும் பார்க்கணும், எல்லாம் நம்ம நேரம். ஓகே. பத்திக்கிச்சு, ஆடாடாடா பத்திக்கிச்சு. பத்திக்கிச்சு, ஆடாடாடா பத்திக்கிச்சு.